இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். நீ ஏன் அப்படி சொன்ன அர்ஜுன்? என்னால தாங்கிக்கவே முடியல. உன் மனசுல இருக்கிறத தானே நீ சொன்ன. இல்ல பேபி, இனிமே நான் சொல்ல மாட்டேன். இல்ல, நீ பொய் சொல்ற. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத சத்யா. அது தேவி வந்ததுல இருந்து அவங்க விஷயத்துலதான் நம்ம 2 பேருக்கும் சண்டையே வருது. அதான் எனக்கும் மனசு கஷ்டமாவே இருக்கு. மத்தபடி என் மனசுல உன் மேல காதலை தவிர வேற எதுவுமே இல்ல. இருந்தாலும் நீ அப்படியெல்லாம். ஐயோ சாரி 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 சத்யா. இனிமே அப்படி பேச மாட்டியே. நோ நெவர். சத்யா, ஏய் சட்ட பட்டனை பிச்சிட்டியே. ஐயோ, மத்தியானம் கிளையண்ட் மீட்டிங் இருக்கு சத்யா. சரி பரவாயில்ல, உன்னை பிச்சு போட்டுதான் வந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பட்டனை மட்டும் பிச்சுட்டேன். சரி, எப்படியோ தலைக்கு வந்தது சட்ட பட்டனோட போச்சு. அப்போ உன் கோவம் தீர்ந்துச்சா? இன்னும் தீரல. அப்போ இந்த எல்லா பட்டனையும் பிச்சுக்கோ. எனக்கு கிளையண்ட் மீட்டிங்லாம் முக்கியம் இல்ல, என் பொண்டாட்டியோட கோவம் தீரணும், அதான் முக்கியம். பிச்சுக்கோ. இந்த வேண்டாம், அது ரொம்ப கேவலமா இருக்கும். என் கோவம் இப்ப போயிடுச்சு. சரி சத்யா, உன் கோவம் தீர்ந்துச்சுன்னா ஓகே தான். இப்போ வாத சாப்பிடலாமா? நீ சாப்பிடும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன். உனக்கு லஞ்ச் கேரியரை பிரிச்சு வச்சுட்டு நான் கிளம்புறேன். சாப்பிடலாமா? ஏய் ப்ளீஸ், நான் சாப்பிடும்போது கூடவே இரு. லஞ்ச் பாக்ஸ் ஒவ்வொன்னா திறந்து நான் என்ன சமைச்சிருக்கேன்னு உனக்கு காட்ட மாட்டேன். ப்ளீஸ், லஞ்ச் பாக்ஸ திறந்து என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு ஒவ்வொன்னா காட்டு. ஆஹா, வாசனை சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடிதான். உனக்கு நான் ஊட்டி விட மாட்டேன். ஐயோ ப்ளீஸ் 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 சத்யா, ப்ளீஸ், எனக்கு நீதான் ஊட்டி விடணும். ஊட்டி விடு. சரி. வா. சரி ஓகே, ஆனா ஊட்டி விடும் போது இதுதான் சாக்குன்னு நீ என் கைய பிடிக்க கூடாது. ஏய், சாப்பிடும் போது உன் கைய வச்சுட்டு சேட்டை பண்ண கூடாது. அர்ஜுன், வா உட்காரு. ஏய், நீ சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற. ஐ லவ் யூ மட்டும் சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ சத்யா. உன்னை நான் வாயிலே குத்துவேன். குத்து. குத்து 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 குத்து. அப்படியா? சரி. நல்லா இருக்கா? ஏய், ஊட்டும் போது என் விரல கடிச்ச நீ அவ்வளவுதான்.
அர்ஜுன் சும்மா இருங்க. ஏய், கேமரா சும்மா இரு. ஐயோ ஏய் ஆனா அது 2 நாளா ரிப்பேர். அட பாவி, நீ பொய்யா சொன்ன. லைட்டா தோப்பு கர்ணம் போடாம தப்பிச்சிட்டல நீ. உன்ன ஊட்டு. காட்டுங்க பார்க்கலாம். தண்ணி. என்ன சத்யா நீ? என்ன சத்யா இப்படி பண்ணிட்ட? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன இது அக்கிரமம்? அங்க சாப்பாட்டு எச்சில் பாத்திரம் போட்டது போட்டபடி அப்படியே இருக்கு. மேடம் அப்படியே ஹாயா கால ஆட்டிக்கிட்டு காதுல ப்ளூடூத்த மாட்டிக்கிட்டு அப்படியே மகாராணி மாதிரி பாட்டு கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க. நான் என்ன செய்யணும்? என்ன என்ன செய்யணுமா? இது யார் வீடு? செல்வநாயகி அத்தை வீடு. ஓ வீடுமா? நீ தானே மருமக? ஆமா, என் வீடுதான். நான் தான் மருமக. உன் வீட்டுல எச்சில் பாத்திரம் கடந்தா யாரு கழுவா? அது ஓஹோ, இங்க வேலை செய்யறவங்க இருக்காங்களே, அவங்க செய்வாங்கன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்கியோ? நீ வந்ததுக்கு அப்புறம்லாம் அது கிடையாது. வா. சத்யா. ஓ, உனக்கு முட்டு கொடுக்கற சத்யா இங்க இல்ல, அவ போயிட்டா. வா, கிச்சனுக்கு வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி போடு. ஓடி ஓ. போடி. என்ன பாக்குற? மருமக பட்டோனா சும்மா கிடையாது, அப்படியே அடிமட்டத்துல இருந்து மேல வரணும். நானும் அப்படிதான் வந்தேன். இப்பவாவது பாத்திரம் குறைஞ்சு அப்படியே சைஸ் எல்லாம் சுருங்கி இருக்கு. நான் வந்தப்போ எவ்வளவு பாத்திரம், வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், அண்டா குண்டான்னு அதெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி என் கைரகையே அப்படியே தேஞ்சு போச்சு.